ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நொறுங்குண்டவன் யார் நொறுங்குண்டவன் என்று சொல்ல முடியும்? நொறுங்குண்டவன் அங்கே இன்னும் தன்னுடைய மாம்சத்திலே குறைவை காண்கின்றவன். இந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் உடையவனாய் இருக்கின்றவன் எந்த வேளையிலும் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை, அபாயம் அவனுக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கரம் பிடித்து நடத்திய ஆண்டவரே, உடைய சமூகத்தில் ஆண்டவரை மட்டும் பாதுகாத்தவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவெளியிலும் ஆண்டவரே, உடைய சமூகத்திலே உடைய ஆராதனையிலே கலந்து முடியாய் தோப்பனே, நீர் பாராட்டி உடைய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இதோ ஆண்டவரே, இந்த ஆராதனை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். போதவர் குருவுமாய நீரே வந்த ஆண்டவரே, இந்த ஆராதனையை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தைகள், பாடல் ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களையும் கத்தர் ஆண்டவரே முன்னின்று ஆண்டவரே உங்களுடைய நாம் மையப்படும்படியாக தகப்பனே, தொடக்க முடிவரைக்கும் ஆண்டவரே உங்களோட பிரசனம் ஆண்டவரே கூட இருந்து தகப்பனே இயேசுவை வழிநடத்தும்படியாக உங்களோட பொற்பாத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஜெபங்கள் சொல்லி நல்ல பிதாவே, ஆமேன். நான் யாரும் உட்காரோம். பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 137. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 137. நம்மை தேடி வந்து நம்மளை மீட்டு கொண்டதான அந்த மகிமை நிறைந்தான தெய்வம் நாள்தோறும் நம்முடைய நினைவாகவே இருந்து நம்மளை நடத்துகிறதான அந்த தெய்வத்தை மகிமை செலுத்தும் வண்ணமாய் நாம் பாடலை பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னத
பாடலன் 225. நம்முடைய கிருபையை நாள்தோறும் அவருடைய கிருபையை நாள்தோறும் நம்மளை தாங்கி நடத்துகிறதான வல்லமை நிறைந்தான அந்த கிருபையை நினைத்தவர்களாய் நாள்தோறும் நண்பனைப் போல தகப்பனைப் போல நம்முடைய ஜீவிய பாதையிலே நடந்து வருகிறதான அந்த இயேசுபரனை நினைத்தவர்களாய் அவருடைய கிருபையை எண்ணி இந்த பாடலை நாம் பாடுவோம். கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அருளில் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்த்தனரே பூரணராய். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்த்தனரே. கர்த்தரையே கர்த்தருமை கருணையில் நாட்டுய சேவை செய்ய. கர்த்தரே கர்த்தருமை கருணையை நாட்டுய சேவை செய்ய. கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அந்நியமும் நீளமுயரமும் ஆழமும் அறிந்துணர அனுத்திரித்தார். அன்பினகலமும் நீளமுயரமும் ஆழமும் அறிந்துணர இயேசுவிலே ஒரு மனையாய் கிறிஸ்துவை நிறுத்தினார் அவர் சுடராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் கிறிஸ்துவை நிறுத்தினார் அவர் சுடராய். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாச
வாரும் என்று அழைக்கிறாரே. சீயோனே நீ பாருனக்காய் நாயகன் இயேசுதான் வெளிப்படுவார். சீயோனே நீ பாருனக்காய் நாயகன் இயேசுதான் வெளிப்படுவார். கிருபையிலே கிருபையிலே தாண்டி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே பகவதே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே பகவதே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தறிந்தன் ஞானியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தறிந்தன் ஞானியும் வேதனையும் இயேசுவால் சார்ந்திடவோம். இகமது வேறவை காணுமில்லை. இயேசுவால் சார்ந்திடவோம். இகமது வேறவை காணுமில்லை. கிருபையிலே கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே பகவதே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே பகவதே நாம் ஆனந்திப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். போதும். இங்கே நாம் அடிக்கடி இந்த வார்த்தைகளை வாசித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். அவ்வாறு இருந்தாலும் அந்த வார்த்தையிலே இயேசு அநேக காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். ஒரு பாடசாலைக்கு நாங்கள் செல்லுகிறோம் என்றால் அது 1ஆம் ஆண்டிலிருந்து ஓஎல் வரைக்கும் நாம் படித்து அங்கே அதிலே பாஸ் ஆகினால் அடுத்த கட்டம் ஏல் பாடத்திட்டத்திற்குள்ளே நாங்கள் கடந்து போகின்றோம். இந்த ஒரு பாடமும் நாங்கள் இன்றைக்கு ஒரு பாடசாலைக்கு இன்றைக்கு போகிறோம் என்றால் அன்றைக்கு ஒரு காரியத்தை ஒரு பாடத்திட்டத்தை படிப்பிப்பார்கள். நாளைக்கு செல்லுகிறோம் என்றால் நாளைக்கு வேறு அதே பாடத்திட்டத்திலே வேறு ஒரு பிரிவை படிப்பிப்பார்கள். அடுத்த நாள் அதற்கு பிரிவை படிப்பிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரே பாடத்திலே இருக்கிற ஒரே பிரிவை ஒவ்வொரு நாளும் வருடம் முழுவதும் அதை கற்றுக் கொடுப்பதில்லை. ஏனென்றால் அது அவ்வாறு ஒரே பாடத்தையே ஒரே பிரிவையே 300 இல்லாவிட்டால் 1 மாதம் வரைக்குமோ ஒரு டேர்ம் வரைக்குமோ அதை கற்றுக் கொடுப்பார்களாக இருந்தால் அதில் கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஆனால் அதில் பிள்ளைகளுக்கு என்ன இருக்காது, பிள்ளைகளுக்கு அது எப்படி பிரயோசனம் இருக்காது சொல்லுங்கள். ஒரே பாடத்தையே ஒரு டேர்ம் வரைக்குமே நீங்கள் படிப்பித்துக்கின்றிருந்தால் அந்த புஸ்தகத்திலே ஒரு 10 பாடம் இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். ஒரு டேர்முக்கு ஒரு பாடத்தை தான் நீங்கள் படிப்பித்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் அந்த பிள்ளைக்கு அது எப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு அந்த பிள்ளையிடத்தில் இருக்க முடியும்? அவருடைய அறிவு வளர்ச்சி அடையாது. அது அந்த டேர்முக்குரிய
பரீட்சை எழுதுவதற்கு முற்பட்டால் அதனால் எழுத முடியாது, அதனுடைய அறிவு வளர்ச்சி அடையாது, கல்வி நிலையிலே பிள்ளை உயர முடியாது. அது எப்படி அந்த டேர்மிலே அந்த முதல் நாளிலே அந்த எப்படி அந்த பிள்ளை இருந்ததோ அப்படித்தான் அந்த பிள்ளை அந்த டேர்ம் வரைக்கும் இருக்க முடியும். அவட அந்த வருடம் முழுக்கும் அப்படியே தான் இருக்க முடியும். அது தவிர ஒரு ஒன்றும் அந்த பிள்ளைக்கு தெரியாது. அதை கேள்வி கேட்டால் ஒன்றும் தெரியாது. ஏனென்றால் அது கற்றுக்கொண்ட அந்த பகுதியை மட்டுமே அதிலே இருக்கின்றதை போன்று சபையிலே நாம் எத்தனை வருடங்கள் சபைக்கு ஆராதனைக்கு வந்து தேவனுடைய ரட்சிப்புக்குள்ளாய் விசுவாசத்தின் பாதைக்குள்ளாக நாம் இருந்து நாம் வந்து போனாலும் நாம் எப்போவுமே ஒரே விஷயத்தையே அதை நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல இருந்தால், அதை கற்றுக் கொடுப்பதை போல இருந்தால் அந்த வாழ்க்கையில் என்ன இருக்காதென்றால் வளர்ச்சி இருக்காது. நாம் வளர வேண்டும், கல்வி நிலையில் பிள்ளை வளர வேண்டும், அறிவில் வளர வேண்டும். அவ்வாறே தேவனும் நம்மை அவ்வாறு தான் பார்க்கின்றார். நாம் வளர வேண்டும். நாம் ஒன்றுமே ஒரு விஷயத்தை மட்டும்தான் தெரிந்து கொண்டு அதையே அந்த வருடம் முழுவதுமே அதை நாம் பற்றி கொண்டிருந்தால் பரீட்சை என்று வரும்பொழுது நாம் எல்லாரும் ஃபெயிலாகி விடுவோம், நாம் தேர்ச்சி அடைய முடியாது. அதே போலதான் வாழ்க்கையிலே ஒரு பாவ மன்னிப்பு என்கின்ற ஒரு பாடத்தை மட்டுமே அதே வாழ்நாள் முழுக்க கற்றுக்கொண்டு இல்லாவிட்டால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உங்களுடைய துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், வேதனைகள், இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உங்களை தேற்றுகின்றார், உங்களை ஆற்றுகின்றார், உங்களை அரவணைக்கின்றார் என்கின்ற அந்த பாடத்தையே தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டே போவது. இல்லாவிட்டால் தேவனை விசுவாசியுங்கள், அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என்ற அந்த பாடத்தை மட்டும்தான் அப்படியே தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டே போகிறவர்களைப் போல நாம் வந்து அதையே மட்டும் கேட்டுக்கொண்டு போகின்றவர்களைப் போல இல்லாவிட்டால் நாம் வந்து இங்கே சபையிலே அங்கே வருகின்றோம், நாம் வளர்ச்சி அடையாமலே இருக்கக்கூடாது, வளர வேண்டும். அதற்குத்தான் சபை கூடுதல் என்பது கிறிஸ்துவின் சரீரமான சபை வளர்ச்சி அடையக்கூடிய வாழ்க்கை. சரீரம் வளர வேண்டும். நாம் பிறந்ததை போன்று இப்போது இல்லை. 20 வருடத்துக்கு முன்பாக 25 வருடத்திற்கு முன்பாக பிறந்தவர்கள் திருமணமாகி அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை என்ன செய்கின்றது? வளர்ந்து 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 இளைஞனாகி அது திருமணமாகி அதற்கு குழந்தைகள் வருகின்றது, அது முதிர் வயதாகின்றது, அது பேரப்பிள்ளையை காண்கின்றது. வளர்ச்சி. சபையிலே நாம் வளர வேண்டும். சபையிலே நாம் வந்து அப்படியே 10 வருடத்துக்கு முன்பு சபைக்கு நாம் வரும்பொழுது எப்படி வந்தோமோ எப்படி இருந்தோமோ அதே போலவே நாம் இப்போதும் வந்து அப்படியே இருக்கின்றோம். சிலர் பாருங்கள், சபையிலே அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் ஜெபிப்பதே இல்லை, அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் அங்கே ஒரு தேவனுடைய விசுவாசத்தின் அறிக்கைகளை அவர்கள் எழுந்து பகிர்ந்து கொள்வதே இல்லை. அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் அவர்கள் அங்கே பாடும்போதோ துதிக்கும் பொழுதோ உற்சாகமாய் அங்கே ஆர்வமாய் வாஞ்சையாய் அவர்கள் இல்லாமல் அவர்கள் அங்கே அப்படியே அமைதியாக வந்து அமைதியாக போகின்றார்கள், கேட்கின்றார்கள், எல்லாம் கேட்கின்றார்கள். பிள்ளைகள் பாடம் படிப்பிக்கும் பொழுது எழுதுங்கள் என்றால் கொப்பியிலே எழுதுவார்கள். அங்கே போட்பலகை பார்த்து எழுதுங்கள், இல்லாவற்றால் சொல்லுவதை கேட்டு எழுதுங்கள் என்றால் எல்லாம் எழுதுவார்கள். எழுதிவிட்டு கொப்பி அப்படியே மூடி வைத்துவிட்டு அவர்கள் வீட்டுக்கு போய்விடுவார்கள். அடுத்த நாள் வருவார்கள், எழுதுங்கள் என்றால் எழுதுவார்கள். ஆனால் என்ன செய்வதில்லை? அதை கொண்டு போய் ஆசிரியரிடத்திலே காட்டுவதில்லை. அது சரியாக எழுதியிருக்கிறதா, அதற்குடைய விடை சரியாக இருக்கின்றதா, எழுத்து பிழை இல்லாமல் இருக்கின்றதா என்று அதை கொண்டு போய் ஆசிரியரிடத்திலே காட்டினால்தானே அவர் இங்கே நீ வாருங்கள் என்று சொல்வதற்கு நீ வங்கள் என்று போட்டிருக்கின்றாய், இல்லாவிட்டால் ஓடுங்கள் என்று சொல்வதற்கு அங்கே ஒடுங்கள் என்று போட்டிருக்கின்றாய், ஆகையால் அந்த ஒத்த கொம்பை இரட்டக்கொம்பாய் மாற்ற வேண்டும் என்று அவ்வாறெல்லாம் அதை திருத்தம் செய்யக்கூடியது ஆசிரியரிடத்திலே அந்த எழுதுவதை கொண்டு போய் காட்ட வேண்டும், அதை பார்க்க வேண்டும், அவர்கள் அதை சரி செய்ய வேண்டும், குறைகளை சொல்லுவார்கள், திருத்திக்கொள் என்று சொல்லுவார்கள், திருத்த வேண்டிய திருத்த வேண்டும். அப்போதுதான் வளரும், கல்வி வளரும். இல்லாவிட்டால் பாடசாலைக்கு போகும் வரும் 11ஆம் ஆண்டு வரைக்கும் பாடசாலைக்கு பிள்ளை போகின்றது வருகின்றது. ஆனால் என்ன நடக்கின்றது? ஓயலிலே ஒரு பாடம் கூட பாஸ் ஆகவில்லை, எல்லாமே ஃபெயில் தான். காரணம் என்ன? பாடசாலைக்கு பிள்ளை போகவில்லையா? போனது
10 வருடமும் பாடசாலைக்கு போனது. ஆனால் என்ன நடக்கவில்லை? அங்கே பாடங்கள் எழுதவில்லையா? எழுதியது, ஆனால் ஒன்றுமே சரி பார்க்கப்படவில்லை. சபையிலும் அவ்வாறான ஒரு வாழ்வை போல இருந்தால் வளர்ச்சி வராது. நாம் வருகின்றோம், போகின்றோம், அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக அதை வைத்து, அதை ஆராய்ந்து, அதை சோதித்து, அதை நிதானித்து, நம்மை நிதானித்து, நம்முடைய விசுவாச குறைவுகளை ஆராய்ந்து, நம்முடைய பலவீனங்களை ஆராய்ந்து, நம்முடைய குறைவுகளை ஆராய்ந்து, கர்த்தரிடத்திலே அதை அறிக்கையிட்டு, கர்த்தரிடத்திலே அதை ஒப்புவித்து, கர்த்தருடைய விசுவாசத்திலே நாம் பெற்றுக்கொண்டு நம்பிக்கையிலே வளரும்படிக்கு அதையெல்லாம் அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தாமல் நாம் வருவதும் அமருவதும் போவதுமாக இருந்தால் வாழ்வு வளராது, தேவனுக்குரிய வாழ்க்கை வளராது. இயேசு எப்படி வளர்ந்தார் என்று அவரை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே வாசிக்கும் பொழுது அவர் ஞானத்தில், அறிவில், தேவனுடைய கிருபையில், மனுஷ தயவில் எல்லாவற்றிலும் அவர் வளர வளர எல்லாவற்றிலுமே அவர் வளர்ச்சி அடைந்துதான் அவர் வந்தார். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி தான் சிறு பிள்ளைகளிலிருந்து அது வர வேண்டும். ஆகையாலே தான் இந்த பிள்ளைகளை ஏன் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புகின்றோம், ஏன் அவர்களுக்கு சண்டே ஸ்கூலிலே ஏன் அவர்களை கற்பிக்கின்றோம் என்றால் வளர வேண்டும். எதிலே வளர வேண்டும்? தனியே இயேசுவினுடைய நாமத்தில் விசுவாசம் கொண்டதில் மட்டுமல்ல, ஞானத்தில் வளர வேண்டும், அறிவிலே வளர வேண்டும், தேவனுடைய கிருபையிலே வளர வேண்டும், மனுஷனுடைய தயவிலே வளர வேண்டும். எல்லாவற்றிலும் அவர்கள் வளரும் பொழுதுதான் தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்த முடியும். அவருடைய வாழ்வு கூட, அவர்களுடைய வாலிப பிராயம் என்று வரும் பொழுது அவர்கள் நல்ல ரட்சிப்பை காண முடியும். அவ்வாறு தான் எல்லோரும் அந்த வளர்ச்சிகளை நாம் எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறே தேவனும் நம்மை அப்படித்தான் எதிர்பார்க்கின்றார். நம்முடைய எந்த பிள்ளைகளும் பாடசாலைக்கு போனால் சரி, வருடம் முழுவதும் பாடசாலைக்கு போனால் சரி என்று யாரும் அவ்வாறு விரும்புவதில்லை, யாரும் அவ்வாறு எதிர்பார்த்து கொண்டிருப்பதில்லை. பிள்ளை நன்றாக பாடசாலை போக வேண்டும், கல்வியை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல உயர்ந்த நிலைக்குள்ளே பிள்ளை வர வேண்டும், நல்ல மார்க்குகளை எடுக்க வேண்டும், உயர்தர அந்த ஸ்தானத்துக்குள்ளே பிள்ளை வர வேண்டும், முதலாவது நிலைக்குள்ளே வர வேண்டும் என்று எல்லா பெற்றோர்களும் அதிகமாய் அப்படித்தான் விரும்பி நாம் பாடசாலை பிள்ளைகளை அனுப்புகின்றோம். ஆனால் அது வாழ்க்கையிலே நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் பொழுது, அந்த பிள்ளையுடைய கல்வியில் ஏமாற்றம் வந்தால் அது நமக்கு எவ்வளவு தாக்கத்தையும், எவ்வளவு வேதனையும், எவ்வளவு தோல்வி நமக்குள்ளே ஒரு வேதனையும் உண்டு பண்ண முடியும். தேவன் இன்றைக்கு அவ்வாறு நம்மை குறித்தும் அவ்வாறு தான் அவர் பார்க்கின்றார். அவருடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகின்றோம், போகின்றோம், ஆனால் எப்படி நாம் வளருகின்றோம்? அந்த வளர்ச்சியினுடைய காரியம் எதை சார்ந்திருக்கின்றது? அதுதான் பிரதானம். நாம் வளர வேண்டும். நாம் இருப்பதை போலவே இருப்பதை தேவன் விரும்புவதில்லை. நீ இருந்தபடியே இரு, கூடாவிட்டாலும் பரவாயில்லை, குறையாவிட்டாலும் பரவாயில்லை, நீ அதே நிலையிலே இரு. அங்கே நீ எப்படி விசுவாசித்தாயோ, சபைக்கு வருகின்றாயா, ஜெபிக்கின்றாயா, ஆராதனைக்கு வருகின்றாயா, பைபிள் படிக்கின்றாயா, அப்படியே இருந்துகொள். அதை விட்டு குறைந்து விடாதே, அதை விட்டு கூடாவிட்டாலும் பரவாயில்லை என்று தேவன் அவ்வாறு ஒருபோதும் அவ்வாறு பார்ப்பதே இல்லை. சில பிள்ளைகள் படிக்க ஆர்வம் இல்லாமல் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகவில்லை என்று சொன்னால் பெற்றோர்கள் சொல்லுவார்கள், நீ படிக்காவிட்டால் பரவாயில்லை, நீ பள்ளிக்கூடத்துக்கு போ என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் நீ சும்மாவது நீ பாடசாலைக்கு போ. அது கடைசி கட்டமான ஒரு பகுதி. அந்த அவ்வாறு தேவன் நம்முடைய அந்த வாழ்க்கையிலே இவ்வாறு இருப்பதை விட நாம் அங்கே வளர வேண்டும். எப்படி வளர வேண்டும்? எதிலே வளர வேண்டும்? அதுதான் தேவன் நம்முடைய காரியங்களை குறித்து அவர் வைத்திருக்கக்கூடிய அக்கறையும் கரிசனையும். ஆகையால் உலக பிரகாரமான இந்த விஷயத்தை நான் உதாரணத்துக்கு ஏன் சொன்னேன் என்றால், இதை நான் புரிந்து கொள்வதற்கு மிக எளிதாக இருக்கும் என்பதற்காகவே அதை நான் சொன்னேன். இவ்வாறான ஒரு காரியத்தை குறித்து தான் இங்கே நான் பார்க்கின்றோம். ஒருவன் வருகின்றான், அவனை வாலிபன் என்றும் சொல்லப்படுகிறது. அவன் வந்து அவனை பணிந்து கொண்டு கேட்கின்றான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். கேட்கும் பொழுது இயேசு அவனுக்கு பதில் சொல்லுகின்றான். முதலாவது அவன் கேட்ட கேள்விக்கு இயேசு பதில் சொல்லவில்லை. என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நீ ஜீவனை பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள் என்று அதான் அவனுக்கு பதில் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு அந்த பதிலை சொல்லாமல்,
இயேசு முதலாவது அவரிடத்திலே பேசுகின்றார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் என்று. அவன் கேட்ட கேள்வியை விட அவனுக்கு அதைவிட ஒரு வித்தியாசமான பதில் முதலாவது அவரிடத்திலே ஒரு கேள்வியை இயேசு கேட்கின்றார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை என்று அதை சொல்லிவிட்டு தான் அடுத்த கட்டம் அவர் கீழே மற்ற காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றார். இயேசு அவன் கேட்ட கேள்விக்கு ஏன் மறுபடியும் ஒரு கேள்வி அவனிடத்திலே கேட்டார்? என்ன காரணம்? அந்த கேள்விக்குரிய பிரதானமான காரியம், இயேசு நல்லவர் இல்லையா, இல்லாவிட்டால் கெட்டவராக இருந்தாரா? இயேசு ஏதாவது பொதுவாக நல்லவன் என்று யாரை சொல்லுவோம்? நல்ல விஷயங்களை செய்பவர்கள், நல்ல வாழ்க்கை வாழுபவர்கள், நல்லபடியாக நடக்கின்றவர்கள், நன்மை செய்கின்றவர்கள், ஒரு குற்றம் பிடிக்கப்படாமல், ஒரு குறை பிடிக்கப்படாமல் எல்லாவற்றிலும் நல்ல சரியாக இருப்பவர்களைத்தான் பொதுவாக நல்லவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இப்போ இயேசு அவர் கேட்ட கேள்விக்கு அவர் ஏதாவது இயேசு அப்போது தவறு செய்து கொண்டிருந்தாரா? அவர் தவறு செய்து கொண்டிருந்தபடியினாலே என்னை நல்லவன் என்று சொல்வானேன் என்று அப்படி அதை வைத்து அவர் கேட்டாரா? இயேசு தவறு செய்தாரா? இல்லை, இயேசு தவறு செய்யவில்லை. சரி, அப்படி என்றால் இயேசு அந்த சூழ்நிலையிலே அவர் நல்லவராக இருந்தாரா இல்லையா? இருந்தார். அப்படி என்றால் ஏன் அதை அந்த வாலிபனிடத்திலே ஏன் கேட்டார், என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும், எப்படி வளர்ச்சி அடைய வேண்டும் என்கின்ற அந்த காரியத்தை தான் இயேசு இந்த சம்பவத்திற்குள்ளே அவர் உள்ளடக்குகின்றார். அவர் சொல்லிவிட்டு சொன்னார், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. பாருங்கள், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று சொன்னார். அந்த ஒருவன் என்பதிலே அவர் தன்னையும் சேர்த்தாரா, சேர்க்கவில்லையா? தன்னையும் சேர்த்தார். அப்படி என்றால் இது இயேசு கூறின பதில். நாம் இதை இந்த காரியத்தை சிந்தித்தால் இது நமக்கு நம்முடைய நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் இது நமக்கு ஒரு எதிர்மாறான ஒரு கூற்றை போல அப்படித்தான் இருக்கின்றது. அப்படி இருக்கின்றதா? இல்லாவிட்டால் அது இயேசு சொன்னது சரிதான் என்றதை போல் இருக்கின்றதா? எப்படி இருக்கின்றது இந்த கூற்று? அது நமக்கு சரியாக தோன்றுகிறதா, இல்லாவிட்டால் நம்முடைய சிந்தனைக்கு இது எதிர்மாறாய் தோன்றுகின்றதா? புரியாதது ஒன்றை போல எதிர்மாறாய்த்தான் தோன்றுகின்றது. ஆனால் இயேசு நல்லவர் தான். இயேசு ஒரு பாவமும் செய்யவில்லை. அவர் மிக கவனமாய் பிதாவினுடைய விருப்பத்தை செய்து மிக கவனமாய் வாழ்ந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவ்வாறு இவனுக்கு பதில் கொடுத்தார் என்றால், இவன் எப்படிப்பட்டவன்? இவன் கேள்வி இயேசுவினிடத்தில் நித்திய ஜீவனை குறித்து கேட்டவன் எப்படிப்பட்டவன்? அவன் நல்லவனாக செயல்பட்டானா, கெட்டவனாக செயல்பட்டானா? அவன் நல்லவனாக செயல்பட்டான். அவன் கற்பனைகள் முழுவதையும் சிறு வயதிலிருந்தே கைக்கொள்ளுகிறவனாக அவன் நடந்தான். அவன் ஜனங்கள் மத்தியிலே கூட அவன் ஒரு நல்லவன், ஒரு நீதிமான் என்கின்ற ஒரு பெயரை கூட ஜனங்கள் மத்தியிலே அவன் பெற்றிருக்க முடியும். சமூகத்திலே பெற்றிருக்க முடியும். மக்கள் மத்தியிலே பெற்றிருக்க முடியும். அவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் அவனுடைய சிந்தையிலே, இருதயத்திலே, அவனுடைய வாழ்க்கையிலே வைத்துக்கொண்டு இயேசுவையும் பார்த்து நல்ல போதகரே என்கும் பொழுது ஆண்டவர் பதில் கொடுத்தார், என்னை நல்லவன் என்று சொல்லாதே, தேவன் ஒருவர் தான் நல்லவர். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் பரிபூரணம், பரிசுத்தத்தின், தூய்மையின், உண்மையின் பரிபூரணம் தெய்வத்தின் மட்டும்தான் இருக்கின்றது. தேவனிடத்திலே மட்டும்தான் அந்த பரிபூரணம் இருக்கின்றது. மற்றும்படி இந்த பூமியிலே வாழ்கின்ற எந்த மனுஷனும் குறைவுள்ளவன். எந்த மனுஷனும் குறைவுள்ளவன். குறைவுள்ளவன் என்றால் என்ன அர்த்தத்திலே இயேசு அதை சொன்னார் என்று எப்படி எடுக்கக்கூடாது? குறைவுள்ளவன் என்றால்
அங்கே நான் விழுந்து விடுவேன், பாவத்திலே விழுந்து விடுவேன், பாவத்திலே தோற்கடிக்கப்பட்டு விடுவேன், ஒரு பலவீனத்திலே நான் விழுந்து விடுவேன், ஆகையால் நான் குறைவுள்ளவன் என்று அந்த அர்த்தத்தில் இயேசு சொல்லவில்லை. இயேசு அப்படி அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் பூமியிலே வாழும் பொழுது அவர் பிதாவுக்கு உகந்தவராக ஜீவித்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த ஜீவியம் அவர் இப்பொழுது 30 வயதை தாண்டி இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இது எத்தனை வயதிலே இந்த சம்பவம் நடந்தது என்பது அது குறிப்பிடப்படவில்லை. 33 வருடம் அவர் வாழ்ந்தார். 30 வயதிலே அவர் ஊழியத்துக்கு வந்தார். அந்த இடைப்பட்ட காலத்திலே தான் இந்த காரியத்தை இந்த அவருடைய ஊழிய பாதையிலே தான் இந்த சம்பவம் நடக்கின்றது. அந்த வாழ்க்கையிலே தான் பரிபூரணம் தேவனிடத்திலே மட்டும்தான் இருக்கின்றது. அவர் தான் பரிபூரணம் அடைந்தவர். ஆகையால் அவர் ஒருவர் நல்லவர், தெய்வம் நல்லவர். ஏனென்றால் அந்த தெய்வத்தினுடைய அன்பிலே குறைவில்லை, அவருடைய மன்னிப்பிலே குறைவில்லை, அவருடைய இரக்கத்திலே குறைவில்லை, அவர் நன்மை செய்கின்ற வாழ்க்கையிலே குறைவில்லை, அவருடைய பரிசுத்தத்திலே குறைவில்லை. யாவும் பரிபூரணமான தூய்மையும் உண்மையும் உடையதாய் இருக்கின்றது. மனிதன் அவ்வாறல்ல. அதாவது மனிதன் என்றால் மனிதனுடைய சுபாவம், மனிதனுடைய அவருடைய மாம்சம், அதாவது மாம்சத்திலே அவன் வாழ்கின்ற இந்த வாழ்வு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், என்னுடைய மாம்சத்தில் நன்மை ஒன்றும் வாசமாய் இல்லை. நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் தீமை செய்ய வேண்டும் என்பதைத்தான் என்னுடைய மாம்சம் விரும்புகின்றது. நான் இச்சிக்க கூடாது என்று விரும்புகின்றேன், ஆனால் இச்சிக்கும்படிக்கு என்னுடைய மாம்சம் தூண்டுகின்றது. நான் கோபப்படக்கூடாது என்று நான் விரும்புகின்றேன், ஆனால் கோபப்படும்படிக்கு என்னுடைய சுயம் தூண்டுகின்றது. நான் உலகத்தை சிநேகிக்க கூடாது என்று விரும்புகிறேன், ஆனால் உலகத்தை இச்சிக்கும்படிக்கு அங்கே நான் தூண்டப்படுகின்றேன். அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய இந்த மாம்சம் மனுஷனுக்கு இருக்கின்றது. இந்த மாம்சம் மனுஷனுக்கு இருக்கும் பொழுது இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனாய் இருக்கிற மனுஷன், இந்த மாம்சம் இரத்தமும் நமக்கு இருக்கிற படியினாலே தான் நாம் பாவம் செய்கின்றோம். தேவதூதர்கள் பாவம் செய்வதில்லை. காரணம் என்னென்றால் தேவதூதர்களுக்கு மாம்சமும் இரத்தமும் இல்லை. அந்த மாம்சம் இரத்தமும் அவர்களுக்கு இல்லாதபடியினாலே தான் அவர்கள் தூதர்கள். அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். ஆகையால் அந்த தேவதூதர்களைப் போல தான் நாம் அங்கே கடைசி காலத்திலே நாம் மறுரூபமாக்கப்பட்டு தேவதூதர்களைப் போல போகின்றோம் என்று கொரிந்தியர்களை நிருபத்திலே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அந்த மாம்சம் இரத்தமும் எங்களை விட்டு அவர் நீக்குகிறார். அதான் மறுரூபம். மறுரூபம் என்பதெல்லாம் நம்முடைய முகத்தினுடைய உருவங்கள் மாறி, தோற்றங்கள் மாறி, இல்லாவிட்டால் நம்முடைய சரீரத்தினுடைய உருவங்கள் எல்லாம் இது வித்தியாசமாய் மாறி அல்ல. மறுரூபம் என்பது இந்த பாவம் செய்ய தூண்டுகின்ற இந்த மாம்சமும் இந்த இரத்தமும் எங்களை விட்டு இல்லாமல் செய்வது, அதான் மறுரூபம். அதை எடுத்து விடுவார். எடுத்து விட்டால் இப்பொழுது அவர் சொல்வதைப் போல மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நாம் சொல்ல முடியும். இனி மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், நம்மை ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் எந்த பாவமும் நம்மளால் செய்ய முடியாது. அதை தூண்டுகின்ற இந்த மாம்சம் இரத்தம் எங்களுக்கு இல்லை. அதை உடையவளாய் இந்த பூமியிலே நாம் வாழ்கின்ற வரைக்கும் என்ன நடக்கும் என்றால் நாம் எப்பவுமே பாவத்திற்குள்ளே போகக்கூடிய அபாயம், மிகப்பெரிய அபாயம் நமக்கு இருக்கின்றது. ஒன்று. இன்னொன்று, நாம் ஒரு விஷயத்தை சரியாக செய்து கொண்டிருக்க முடியும். ஆனால் அதே விஷயத்தை நாம் ஒரு வருடம் கழித்தோ இல்லாவிட்டால் இன்னும் 1 மாதம் கழித்தோ அதே விஷயத்தை நாம் தவறிவிடவும் முடியும். உதாரணத்துக்கு, நாம் உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். அப்படி உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்துருக்கிறோம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே, திடீரென சந்தர்ப்பத்திலே அங்கே நாம் என்ன செய்து விடுகின்றோம்? திடீரென்று நாம் ஒரு பொய்யை சொல்லி விடுகின்றோம். அதாவது திட்டமிட்டு அல்ல, அந்த ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியம் என்று வரும்பொழுது, இல்லாவிட்டால் ஒரு இச்சிக்கக்கூடிய காரியங்கள், அப்படிங்கிற காரியங்கள் அங்கே வரும்பொழுது அங்கே நாம் கவனமாக இருந்த நாம் என்ன செய்கின்றோம்? திடீரென்று அந்த ஒரு இச்சைக்குள்ளே திடீரென்று விழுந்து விடுகிறோம். இல்லாவிட்டால் ஒரு கோபம் அவ்வாறு அங்கே நம்மை
உணர்ச்சி வசப்படுத்தி துண்ணும் பொழுது பொறுமையாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாம் திடீரென்று ஒரு சந்தர்ப்பத்திலே கோவப்பட்டு பேசிவிடுகின்றோம். ஏசு அப்படியெல்லாம் பேசவில்லை. ஆனால் ஏசு அப்படி பேசி அவர் நடக்கவில்லை. நான் இப்பொழுது இந்த மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் இருக்கின்ற நம்மிடத்திலே அப்படி ஒரு சூழ்நிலையிலே தவறுகின்ற காரியங்கள் இருக்கின்றது. அதை வைத்து இயேசு சொல்லவில்லை, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் என்று இயேசு அதை வைத்து சொல்லவில்லை. மாறாக அவர் இதை அங்கே வைத்தார். இந்த மனுஷனுக்குள்ளே இந்த மாம்சமும் இரத்தமும் இருக்கின்றதே, இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனாய் இருக்கின்றவன் அவன் எந்த வேளையிலும் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை அபாயம் அவனுக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆகையால் நான் நல்லவன் 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 என்று ஒருவன் நற்கிரியை செய்கிறவனைத்தான் நல்லவன் என்று சொல்லுவார்கள். நன்றாக வாழ்கின்றவர்களே நல்லவர்கள் என்று சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் வாழ்கின்றவர்கள் 5 வருடம் கழித்தோ 10 வருடம் கழித்தோ 15 வருடம் கழித்தோ என்ன செய்துவிட அந்த மாம்சத்துக்கும் அந்த இரத்தத்திலும் ஒரு சோதனை வரும்பொழுது அந்த ஒரு வேளை அவர்கள் அதிலே தவறிவிட முடியும். ஆகையால் நல்லவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் நல்லவர்கள் என்று சொன்னால் அவர்கள் சிலர் அதை அந்த பேரை எடுப்பதற்கு பேரை குறித்து பெருமைப்பட்டு கொண்டிருப்பார்கள். என்னை குறித்து நல்ல சாட்சி இருக்கின்றது, என்னை குறித்து நல்ல அபிப்பிராயம் இருக்கின்றது, நான் இதுவரைக்கும் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, நல்ல ஒரு நீதிமானுக்குரிய வாழ்க்கை, நல்ல பக்திக்குரிய வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் என்னை நல்லவர்கள் என்று சொல்லுகிறார்கள், அந்த பேரை எடுப்பதற்கு நான் தகுதியுடையவன் தான் என்று அதையெல்லாம் நாம் அப்படியே உள்வாங்கி கொண்டால் நாம் இயேசுவினுடைய ஆவியிலே வளருகின்ற அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் இறங்கிவிட்டோம் என்பதுதான் காரியம். இயேசு அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த காரியத்தை பேசும் பொழுது சொன்னார், நான் என்னை நல்லவன் என்று சொல்லாதே, ஏனென்றால் என்னுடைய மாம்சத்திலே என்னுடைய இரத்தத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே சோதனைகளையும் துன்பங்களையும் உபத்திரவங்களையும் பாடுகளெல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் பாவம் செய்யும்படிக்கு என்னுடைய மாம்சம் எவ்வளவு சோதிக்கப்படுகின்றது, நான் எவ்வளவு சோதிக்கப்படுகின்றேன். ஆகையால் இந்த சோதிக்கப்படுகின்ற சூழ்நிலையிலே அங்கே என்னுடைய மாம்சத்துக்கு ஒரு சைட்டிலே கூட நான் லேசாக நான் இடம் கொடுத்து விட்டால் நான் பாவியாக மாறிவிட முடியும். அப்படி என்றால் நீ சொல்லுகிற வார்த்தை எதுவரைக்கும் இந்த பூமியிலே நான் மனிதனாய் வாழும் வரைக்கும் என்னை நல்லவன் என்று நீ சொல்லாதே, ஏனென்றால் இந்த உலகத்திலே நான் பிதாவினிடத்திலே போய் சேரக்கூடிய அந்த மகிமையிலே போய் சேரக்கூடிய அந்த காலம் வரைக்கும் நான் பாவத்திற்கு குறித்து எப்பொழுதும் பயந்து கொண்டு இருக்கின்றேன். நான் எப்போவுமே அங்கே தேவனுடைய பரிசுத்தத்திற்கு புறம்பான வாழ்க்கைக்குள்ளே விழுவதற்குரிய தவறுவதற்குரிய அபாயம் எப்பொழுதும் எனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றது. இயேசு அந்த பயத்தை தனக்குள்ளே வைத்து கொண்டிருந்தார். நான் எப்பவும் தவறி விடுவேன், பாலிய இச்சையிலே நாம் ஜெயித்து விட்டேன், ஆகையால் எனக்கு பாலிய இச்சை குறித்து எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அச்சமும் இல்லை என்று சொல்லி நாம் சாதாரணமாய் அந்த பாவத்தை எடுத்துக்கொண்டு ஒரு எதிர்பாலாரோடு சாதாரணமாக பழகி சாதாரணமாக கதைத்து தனிமையிலே உட்கார்ந்து கதைத்து கொண்டு தனிமையிலே அவர்களோடு உறவாடி கொண்டு இல்லாவிட்டால் ஏதோ போனிலே அங்கே எதிர்பாலாரிடத்திலே அதிக நேரங்கள் தொலைபேசியிலே அதிக நேரங்கள் பேசிக்கொண்டே இருந்து கொண்டு பாலிய இச்சையில் எனக்கு பாலிய இச்சை உணர்வில்லை, பாலிய இச்சையிலே ஒரு ஜெயித்து விட்டேன் என்று எண்ணி அதை சாதாரணமாக எடுத்து நான் வாழ்ந்தால் என்ன நடக்கும்? நான் விழுவதற்கு எனக்கு நேரம் செல்லாது, அந்த பாவத்துக்குள்ளே நான் போவதற்கு நேரம் செல்லாது, அது எளிதாக நான் போய்விட முடியும். ஏனென்றால் அந்த பயம், நான் மாம்சத்திலே இருக்கின்றேன், இந்த மாம்ச இச்சைகள் எப்பவுமே என்னை பாவம் செய்வதற்கு ஏதுவாக நடத்த முடியும். அந்த பயம்தான் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருந்தது. அவர் பாவம் செய்யவில்லை, ஆனால் அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைகளிலே நான் மனுஷனா இருக்கிறேன், இந்த மனுஷனா இருக்கிற நான் நல்லவன், இப்பொழுது நல்லவராய் நான் வாழ்கின்றேன், கடைசி வரைக்கும் சாகும் வரைக்கும் நான் நல்லவனாகவே வாழ்ந்து போவேன் என்று இயேசு அந்த கர்வம் கொண்டு வாழவில்லை. அவர் பயந்திருந்தார். எப்படி பயந்திருந்தார் நாம் பார்க்கின்றோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம்
எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அவர் மாமிசத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. இங்கே பாருங்கள், அவர் ஏன் என்னை நல்லவன் என்று, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் என்று ஏன் கேட்டார் என்றால், அவர் பாவம் செய்து இயேசு வாழ்ந்து கொண்டிருந்தபடியினால் அல்ல, மாறாக அவருக்குள்ளே ஒரு பயம் இருந்ததாம். பாருங்கள், அங்கே பார்க்கின்றோம், வேண்டல் செய்து அவருக்கு உண்டான பய பக்தி, அவருக்குள்ள ஒரு பயம். என்ன பயம்? இந்த மாம்சத்திலே வாழ்கின்ற இந்த காலத்திலே நான் பாவம் செய்து விட முடியும், பாவத்தின் சம்பளம் மரணம், எனக்குள்ளே வந்துவிட முடியும், நான் இன்னும் பிதாவுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி அந்த மகிமையிலே போகவில்லை. அவர் உயிர்த்தெழுந்து பாருங்கள், அவர் உயிர்த்தெழுந்து அந்த கல்லறை அறை இருக்கும் பொழுது அந்த மகதலேனா மரியாள் அவரை போதகர் ரவி போதகர் என்று கண்டு உடனே அவரை தொடும்படிக்கு போகும்பொழுது ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னை தொடாதே. அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திலே நான் போகவில்லை. பாருங்கள், இயேசுவினுடைய அந்த பயபக்தி எந்த அளவுக்கு, அந்த பரிசுத்தத்தை குறித்து அவருக்கு எந்த அளவுக்கு இருந்தது, அந்த ஆழத்தை சிந்தித்து பார்த்தால், நாம் ஏதோ கொஞ்சம் விஷயத்திலே நல்லவர்களாக நடந்து விட்டபடியினால் அந்த பேரை நமக்கு நாமே அதை நாம் அங்கே அல்ல ஆவிக்குரிய சகோதரன் ஆவிக்குரிய சகோதரியை நான் செய்வதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும், நான் பேசுவதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும், நான் நடந்து கொள்ளுகிறதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும், அதில் குற்றம் இருக்காது, குறை இருக்காது, பிழை இருக்காது என்று அவ்வாறு சிந்தித்தால், நான் என்னை எவ்வாறு சொல்லுகின்றேன், நான் நல்லவன் என்று சொல்லுகின்றேன். ஆனால் இயேசுவே சொல்லவில்லையே. அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு மதிகேடான நான் அவ்வாறு சொன்னால், இல்லாவிட்டால் பாவம் அங்கே நான் நல்லவனா இருக்கிறேன் என்பதற்காக பாவமான காரியங்களுக்குள்ளே நான் சாதாரணமாக அதுக்குள்ளே வாழ முடியுமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாதே, பாவிகளுடைய வழியிலே நில்லாதே, பரியாசக்கார உட்காரத்திலே உட்காராதே. நான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் இருந்தாலும் அந்த ஆலோசனைப்படி நான் நடக்க மாட்டேன், ஆகையால் அவருடைய ஆலோசனையை கேட்போம் என்று நான் எண்ணிக்கொண்டால், நான் நல்லவன் என்று எண்ணிக்கொண்டால், பாவிகளுடைய வழியிலே உட்காராதே என்றால் அதிலே நான் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் யாரை குறித்தும் குறை பேசட்டும், குற்றம் சாட்டட்டுக்கும், நியாயம் தீர்க்கட்டும், நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று நான் அந்த கூட்டத்திலே உட்கார்ந்து கொண்டால் என்ன நடக்கும்? 1 வாரம், 2 வாரம், 1 மாதம், 1 வருடத்துக்கு அப்படி இருப்போம். ஆனால் அடுத்த வருடம் என்ன செய்யும்? வாழ்க்கை மாறும், பழக்க வழக்கங்கள் மாறும், கதை பேச்சுக்கள் மாறும். ஆகையாலே தான் அங்கே நீதிமான் நீதிமானோடு தான் சஞ்சரிக்க வேண்டும். நீதிமான் துன்மார்க்கனோடு சஞ்சரித்தால் அவனுடைய துர்க்கிரியைகளுக்குரிய பழக்க வழக்கங்கள் தான் அவன் கற்றுக்கொள்ளுவான். ஏனென்றால் மனுஷன், மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடைய மனுஷன், அவன் பாவம் செய்து விடுவான். நான் சரியா இருக்கிறேன் என்பதற்காக நான் எல்லாவற்றிலும் சரியா இருப்பேன் என்று நான் பயம் இல்லாமல் எந்த காரியத்தையும் நாம் அதற்குள்ளே இறங்கி போக ஆரம்பித்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய அபாயத்தை கொண்டு வரும். ஆகையால் தான் ஆண்டவரே இயேசு அந்த வார்த்தையை என்னை நல்லவன் என்று சொல்வானேன் என்று ஏன் சொன்னார் என்றால், நான் மாம்சத்திலே வாழ்கின்றேன். ஆகையால் அந்த மாம்சத்திலே வாழ்கின்றபடியினால் அவருக்குள்ளே ஒரு பயம் என்னென்றால், மரணம் வந்துவிடும், பாவத்தின் சம்பளம் மரணம், பிதாவினுடைய சமூகத்தை தான் இழந்துவிடக்கூடிய மரணம், பிதாவோடு கொண்டுள்ள ஐக்கியத்தை பாடுகள் மத்தியிலே, துன்பங்கள் மத்தியிலே இழந்து விடக்கூடிய அபாயம், சோதனைகள் மத்தியிலே இழந்து விடக்கூடிய அபாயம், இப்படிப்பட்ட ஒரு அபாயம் வந்து பிதாவுக்கும் தனக்கும் இடையில் உள்ள உறவை துண்டித்து விடக்கூடிய மரணம். மரணம் என்றால் உலகத்தில் மரணம் அல்ல. ஒருவன் மரித்து விட்டார், உலகம் அவனுக்கு முடிந்து விட்டது, உலக வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆவிக்குரிய மரணம் என்றால் தேவனோடு கொண்டுள்ள உறவு முடிந்து விட்டது. அதான் அந்த மரணம். தேவனை அவன் சேவிக்க முடியாது, தரிசிக்க முடியாது, உறவு கொண்டு வாழ முடியாது. அந்த அப்படிப்பட்ட ஒரு மரணம் தனக்கு இந்த மாமிசத்திலே பாவம் பலவீனங்களினாலே பாவம் செய்து அந்த மரணம் வந்துவிடக்கூடாதென்று அவர் மாமிசத்தில் இருந்த நாட்கள், மாம்சத்தில் இருந்த வருடங்கள் என்று சொல்லவில்லை, மாதங்கள் என்று சொல்லவில்லை,
நாட்கள் என்றால் இயேசு ஒவ்வொரு நாளும் தான் பாவம் செய்துவிடக் கூடாது என்கின்ற அந்த பயம், அந்த பக்தி அவருடைய வாழ்க்கையிலே எப்போதும் அவருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் தான் இன்னும் குறைவுள்ளவன், பிதாவினுடைய சாயலாய் மாறும்படிக்கு, அந்த பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இன்னும் தன்னுடைய வாழ்க்கையிலே குறைவு இருக்கின்றது. அவர் இந்த மாம்சத்திலே சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு பலவீனங்களை பார்த்தார். கோபத்தை பார்த்தார், கோபத்திற்கு பின்பு வைராக்கியத்தை பார்த்தார், வைராக்கியத்துக்கு பின்பு எரிச்சலை பார்த்தார், எரிச்சலுக்கு பின்பு இருதயத்திலே கசப்பை பார்த்தார். அந்த அவ்வாறு பாலியச்சை குறித்த எந்த விஷயத்தை குறித்தாலும், பெருமையை குறித்தோ இந்த உலகத்தினுடைய காரியங்களை குறித்தோ எந்த விஷயத்திலும் இயேசு தன்னுடைய மாம்சத்திலே அவர் ஒன்றை ஜெயிக்க அவருக்குள்ளே இன்னும் அநேக பிதாவினுடைய பரிபூரணத்திற்கு ஒப்பான அநேக குறைவுகளை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் காணத்தான் செய்தார். அதற்காகத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரே பாடத்தை பிள்ளை பாடசாலையிலே ஒரு டேர்ம் வரைக்கும் படித்தால் என்ன நடக்கும்? அறிவு வளராது, கல்வி நிலை உயர்வு வராது. இதே போலதான் நாம் இந்த மாம்சத்திலே இப்பவும் நாம் ஒரே தவறை பொய் சொல்லக்கூடாது, களவெடுக்கக்கூடாது என்று இதே ஒரு பிரமாணத்தை போல வாழ்க்கையிலே நாம் வைத்துக்கொண்டு வாழுகின்ற அந்த வாழ்வை இயேசு அதை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கவில்லை. மாறாக இந்த மாம்சத்திலே இன்னும் எவ்வளவு பலவீனம் இருக்கிறது. தேவனுடைய கற்பனைகளுக்கும் நியமங்களுக்கும் அவருடைய பரிபூரணத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கும் இன்னும் அந்த வாழ்க்கையிலே குறைவு, அன்பிலே இருக்கக்கூடிய குறைவு, மன்னிக்கின்ற சுபாவத்தில் இருக்கக்கூடிய குறைவு, இதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு அவர் நன்கு உணர்ந்து வாழ்ந்திருந்தார். ஆகையாலே தான் அந்த பயம் அவருக்குள்ள எப்பவும் இருந்தது. கெத்செமனே தோட்டத்திலே கூட அந்த பயம் இருந்தது. ஆகையாலே அவர் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் பிதாவை நோக்கி வேண்டல் செய்கின்றார். அவர் மாம்சத்திலே வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் இந்த மாம்சத்திலே தான் பாவம் செய்து விடக்கூடாது, தான் மீறுதல் செய்துவிடக்கூடாது, மற்றவர்களை தீர்ப்பு சொல்லுகின்ற காரியங்களிலும் தான் தவறாய் நியாயம் தீர்த்து விடக்கூடாது. அந்த வேச்சார ஸ்திரியை நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறதில்லை, நீ போ என்று அவர் அவ்வாறெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பரிபூர்ண பரிசுத்தத்திற்கு புறம்பான சிந்தையிலேயோ பார்வையிலேயோ செயல்களிலேயோ இருதயத்திலேயோ அன்பிலேயோ அந்த காரியங்களிலே தான் பாவம் செய்துவிடக்கூடாது என்று அந்த பயம் அவருக்குள்ளே எப்பவுமே இருந்து கொண்டிருந்தபடியினாலே தான் அவருடைய உள்ளத்தில் என்ன இருந்ததென்றால், இன்னும் தான் பிதாவினுடைய சுபாவத்திலே இன்னும் தான் வளர வேண்டும், இன்னும் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், இன்னும் அவருடைய விருப்பத்தை செய்ய வேண்டும். ஆகையால் தாகமாய் இருக்கின்றேன் என்ற சிலுவையிலே சொல்லுவதைப் போல அந்த வாழ்க்கை இன்னும் தனக்குள்ளே முடிவு பெறவில்லை, அது பூரணமாய் அந்த வாழ்வை நிறைவு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பயமும் அச்சமும் அவருக்கு இருந்தபடியினால்தான் நல்ல போதகரே என்று சொல்லும் பொழுது அவனுக்கு சாதாரணமாய் ஆண்டவர் சொன்னார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். யாரும் நம்மை நல்லவன் என்று சொன்னால் திரும்ப அவர்களிடத்திலே நாம் அதிகம் பேச மாட்டோம். என்னிடத்திலே சிலர் சொன்னால் அவர்களுக்கு நான் சொல்லுவதுண்டு. ஆனால் அவ்வாறான ஒரு காரியங்கள் இப்போன்று இந்த உலகத்திலே அந்த வாழ்ந்த இயேசுவே அப்படி ஒரு பயம் நிறைந்தவராய் வாழ்ந்தார். நாம் எந்த அளவுக்கு நாம் பயபக்தி உடையவர்களாய் வாழ வேண்டும். ஆகையாலே தான் அவர் ஒவ்வொரு நாளும் அந்த பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் பிதாவினிடத்திலே செபித்து கொண்டே இருந்தார். பாவம் செய்து விடக்கூடாது, பாவம் செய்து விடக்கூடாது. பாவம் என்றால் ஏதோ பெரிய பெரிய பாவங்கள் அல்ல, பிதாவுக்கும் தனக்கும் இடையில் உள்ள உறவு அது பாதிக்கப்படக்கூடிய, அதுக்கு மரணத்தை கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு சுவாபமும் தன்னிடத்திலிருந்து வெளிப்படக்கூடாது. ஆகையால் அதை இந்த மாம்சத்திலே கொல்ல வேண்டும், அதை அழிக்க வேண்டும். பாடுகள் மத்தியிலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணராக வேண்டும். பூரணர், பிதாவினுடைய அந்த பரிபூரணம் எல்லா சுபாவத்திலும் தனக்கு வர வேண்டும் என்று இவ்வாறு வாஞ்சிக்கிறவன் வெளிப்படையாக ஒருவரை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவதோ, இல்லாவிட்டால் வெளிப்படையாக ஒருவரிடத்திலே கோபப்படாமல் நடந்து கொள்ளுவதோ, வெளிப்படையாக ஒருவருக்கு நன்மை செய்வதோ, வெளிப்படையாக ஒருவரிடத்திலே அன்பாய் நடந்து கொள்வதோ, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நல்லவன் என்று சொல்ல முடியுமா? அவ்வாறெல்லாம் இயேசு சொல்லவில்லை. அவர் பிதாவினுடைய பூரணம் அந்த தன்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும்.
அந்த பூரணத்தை தான் அவர் அடையும்படிக்கு அவர் இந்த மாம்சத்தில் இருந்த நாட்களில் எல்லாம் அவரிடத்திலே வேண்டுதல் செய்து கொண்டே இருந்தார், பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த வாழ்க்கை அவர் கூட இருந்தபடியினாலே தான் அவனுடைய கேள்வி, அவன் கேட்ட கேள்விக்கு இயேசு, என்னை நல்லவன் என்று சொல்லாதே, ஏனென்றால் இன்னும் நான் பூரணப்படவில்லை, பிதாவினுடைய பூரணம் இன்னும் எனக்கு வரவில்லை, ஆகையால் அந்த பூரணத்தை நான் பெற வேண்டும், என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவினிடத்திலே போகவில்லை. பூரணமான ஒரு வாழ்வு. எவ்வளவு இயேசு பயந்து வாழ்ந்தார் பாருங்கள். சாதாரணமான ஒரு பெண் அங்கே தொடுவதற்கு போகும் பொழுதே உயிர்த்தெழுந்து விட்டார், போகும் பொழுதே என்னை தொடாதே என்றால் நாம் பாவத்தை எந்த அளவுக்கு அதை மிக சீரியஸாக நாம் பார்க்கின்றோம், எவ்வளவுக்கு பயந்து வாழுகின்றோம். நாம் பயம் இல்லாமல் இதையெல்லாம் நான் பாவம் செய்ய நான் ஜெயித்து விட்டேன் என்று எண்ணி நாம் வாழ முடியுமா? அவ்வாறான அந்த காரியத்திலே தான் அந்த மனுஷன் வாழ்க்கையிலே அந்த குறைவை வாழ்க்கையிலே அனுதினம் காண வேண்டும். நான் எப்படி இருக்கின்றேன் என்று இருக்கிற வாழ்க்கையிலே அப்படி இருப்பதல்ல, இன்னும் நான் எப்படி மாற வேண்டும், அன்பிலே எல்லா சுவாபத்திலேயும் நான் எப்படி மாற வேண்டும், குடும்பத்திலே மனைவியை அன்பு கூறுகின்ற வாழ்விலே, கணவனை கீழ்ப்படுகின்ற வாழ்விலே, விசுவாசிகளை ஏற்றுக்கொண்டு மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவரோடு சமாதானமாய் வாழுகின்ற வாழ்விலே, நன்மை செய்கின்ற வாழ்விலே, கற்புள்ள வாழ்விலே நான் இன்னும் எப்படி மாற வேண்டும், எப்படி பூரணம் அடைய வேண்டும் என்று அந்த மாம்சத்திலே சோதிக்கப்படுகிற நேரங்களில் எல்லாம் அந்த குறைவுகளை கண்டு கண்டு தன்னை நியாயம் தீர்த்து இயேசுவை போல வாழ்கின்ற அந்த வாழ்விலே வளர்ந்து கொண்டு போகின்ற அந்த வளர்ச்சியை தான் தெய்வம் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். மாறாக நாம் அதிலே சரியாக இருக்கிறேன், இதிலே சரியாக இருக்கிறேன், நான் அங்கே யாரும் குறை சொல்லுவதில்லை, நான் பொய் சொல்லுவதில்லை என்று அந்த கற்பனை எல்லாம் அவன் சொல்லுவதை போன்று, நான் சின்ன வயதிலிருந்து களவு செய்யவில்லை, பொய் சொல்லவில்லை, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகின்றேன், நான் விசாரம் செய்யவில்லை, எல்லாவற்றையும் சொன்னான் இயேசு சரிதான் என்று அவனை அன்பு கூர்ந்தார். லூக்கா சுவிசேஷத்திலே அதை பார்க்கும் பொழுது இயேசு அவனை அன்பு கூர்ந்து சொன்னார், இன்னும் முன்னிடத்திலே ஒரு குறைவு இருக்கின்றது, அந்த குறைவு அவனுக்கு தெரியவில்லை. பாருங்கள், நமக்குள்ள ஒரு தவறு இருக்கின்றது, ஆனால் அந்த தவறு நமக்கு தெரியாத வரைக்கும் நம்மை நாம் நல்லவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அதனாலே நாம் நல்லவர்களாக முடியுமா? நாம் நல்லதை செய்து நல்லவர்களாக வாழ்கின்றோம், வெளிப்படையாக நமக்கு தெரிந்த அளவுக்கு தெரிந்த காரியங்களெல்லாம் நாம் சரியாக செய்கின்றோம் என்று வைத்துக்கொள்ளுவோம். ஆனால் நாம் தேவனுடைய தெரிந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் கீழ்ப்படிந்து நாம் வாழுகின்றோம். அப்படி வாழுகின்றபடியினாலே நாம் நம்மை நல்லவர்களாக எண்ணிக்கொள்ள முடியாது, எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நமக்கு தெரிந்தவைகள் சரி, ஆனால் நமக்கு தெரியாதவைகள் எத்தனை தீமைகள் நம்முடைய மாம்சத்திலே இருக்கின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய ஒரு அப்போஸ்தலர், சபைகளை ஸ்தாபித்த மிகப்பெரிய அப்போஸ்தலர். அப்படிப்பட்ட அப்போஸ்தலர் சொல்லுகின்றார், என்னுடைய மாம்சத்திலே நன்மை ஒன்று கூட வாசமா இல்லை என்று சொல்லுகிறார், நிரந்தரமாய் இல்லை. ஆனால் நான் போராடுகின்றேன். ஏன் போராடுகின்றேன்? நன்மை என்னிடத்திலே வாசமாக இருக்க வேண்டும் என்று போராடுகின்றேன். அவர் கடைசியிலே மரிக்கும் தருவாயிலே, சிறையிலே இருந்து மரிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுதுதான் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று அவர் சொல்லி முடிக்கின்றார். என்ன நல்ல போராட்டம்? இந்த நன்மை ஒன்றுமே வாசமில்லாத இந்த மாம்சத்திலே இருந்து கொண்டு நன்மை வாசமாக இருக்க வேண்டும். வந்து போவதல்ல, வீட்டுக்கு வருபவர்கள் போபவர்கள் விருந்தினர்கள், வீட்டிலே குடியிருப்பவர்கள் தான் குடும்பம். அப்படிப்பட்ட வாழ்வை போல ஒரு பரிசுத்தம் தங்கி வாழ வேண்டும், வாசம் செய்ய வேண்டும். தேவனுடைய நீதி வாசம் செய்ய வேண்டும், சமாதானம் வாசம் செய்ய வேண்டும், அன்பு, இரக்கம், மன்னிப்பு, தயவுள்ள வாழ்வு வாசம் செய்ய வேண்டும். ஏதோ அவ்வப்போது வந்து வந்து போவதை போல அல்ல, என்றென்றைக்கும் வாசம் செய்ய வேண்டும். ஆகையால் இது வாசம் செய்வதற்கு தடையாக தீமை செய்ய வேண்டும் என்றே இந்த மாம்சம் விரும்புகின்றது. அதை ஒழிக்க விரும்புகின்றேன், அழிக்க விரும்புகின்றேன். ஆகையால் அவர் சொல்லுகின்றார், நான் நீதிமான் ஆகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுகின்றார். ஏனென்றால் நன்மை மாம்சத்தில் இல்லை. ஆகையால் நாம் எப்போது நல்லவர்கள் என்ற அந்த வார்த்தையை பெற முடியும்? தேவனுடைய பூரணமான வாழ்வு, அந்த பூரணமான வாழ்வுக்குள்ளே நாம் வளர வேண்டும். இவன்
எல்லாவற்றையும் சரியாக செய்கின்ற அந்த சரியான காரியத்தெல்லாம் இயேசு விட்டு, உனக்கு தெரியாத காரியங்களுடைய மாம்சத்தில் இத்தனை குறைவுகள் இருக்கின்றது, அதை கண்டுபிடி, அதை ஆராய்ந்து பார். நீ கண்களினாலே சரியாக பார்க்கின்றாய் என்று இருந்தாலும், ஆனால் உன்னுடைய பார்வைக்கு பின்பாக அங்கே ஏதோ ஒரு குறைவு இருக்கின்றதை உன்னால் கண்டுகொள்ள முடிகின்றதா? நீ நன்றாக மற்றவரிடத்திலே பேசுகின்றாய் என்றால் உன்னுடைய பேச்சுக்கு பின்பாக கசப்பு இருக்கின்றதை உன்னால் கண்டுகொள்ள முடிகின்றதா? அவ்வாறான அந்த வாழ்வை போல எதிலே சரியா இருக்கின்றாய் என்பதெல்லாம் விட்டுவிடு. இயேசு சொல்லிவிட்டார், அதையெல்லாம் விட்டுவிடு. சரியா இருப்பதெல்லாம் சரியா இருக்கட்டும், ஆனால் எதிலே குறைவா இருக்கின்றதோ அதை வாழ்க்கையிலே நிவர்த்தி செய்யும்படிக்கு நீ செயல்படு. அந்த வாழ்வைத்தான் இயேசும் வாழ்ந்தார். அவர் தான் சரியாக செய்கின்ற காரியங்களெல்லாம் நினைத்து கொண்டு தன்னை நல்லவன் என்ற அந்த முத்திரையை அவர் எடுக்க விரும்பவில்லை. எல்லாம் சரியாகத்தான் இதுவரைக்கும் செய்து கொண்டிருந்தாலும் அவர் பிதாவினிடத்திலே கேட்கும் பொழுதெல்லாம், தாகமாயிருக்கின்றேன், இன்னும் நான் சரி செய்ய வேண்டிய காரியம், இன்னும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைவு, இன்னும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனம், இன்னும் என்னுடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய தீமைகள், இதையெல்லாம் வாழ்க்கையிலே அதை கண்டு தன்னை நியாயம் தீர்த்து பிதாவினிடத்திலே அந்த பரிபூரணத்தை வாஞ்சித்த அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வளர்ச்சி இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை. நாம் வளர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நொறுங்குண்டவன் யார்? யார் நொறுங்குண்டவன் என்று சொல்ல முடியும்? அங்கே எல்லாவற்றிலும் சரியாக இருக்கின்றேன், ஆகையால் அதிலே ஒரு திருப்தி கொண்டு வாழ்கின்றவன் நொறுங்குண்டவன் அல்ல. நொறுங்குண்டவன் அங்கே இன்னும் தன்னுடைய மாம்சத்திலே குறைவை காண்கின்றவன். பாவத்திலே விழுந்துவிட்டு திரும்ப எழும்பி, பாவத்திலே விழுந்துவிட்டு திரும்ப எழும்பி வாழ்வதல்ல. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தனக்கு போதித்த காரியங்களிலே அவன் சரியாக நடந்து கொண்டு போனாலும் அவன் இன்னும் தனக்குள்ளே மறைந்திருக்கின்ற இந்த மாமிசத்தில் இருக்கிற தீமைகளை பாடுபடும் பொழுது, சோதிக்கப்படும் பொழுது அதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து கண்டு தான் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஜீவியம். இயேசுவே நல்லவன் அல்ல என்று அவரே தன்னுடைய வாழ்க்கையின் தேவையை எந்த அளவுக்கு உணர்ந்திருந்தார். அதை உணர்ந்திருக்கிற வாழ்க்கையிலே அவர் நாளுக்கு நாள் அதை கற்றுக்கொண்டபடியினால்தான் பிதாவினுடைய மகிமைக்கு ஒப்பாக அவர் அந்த மகிமையை சுதந்திரித்து கொண்டார். அதே வாழ்வைத்தான் இன்றைக்கு இயேசு நமக்கும் கொடுக்க விரும்புகின்றார். வளர வேண்டும். நாம் இதுவரைக்கும் தேறி இருக்கிறோம் என்று சொல்லி அதிலே நாம் அப்படியே திருப்தி கொண்டு நல்ல சாட்சியை பெற்றுக்கொண்டோம் என்று அல்ல, வளர வேண்டும். பயம் இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் சரியாக இருக்கின்ற விஷயத்திலே கூட நான் தவறி விடுவேன், ஆகையால் பயந்திருக்க வேண்டும். அது இச்சையை குறித்தா இருக்கலாம், பணத்தை குறித்தா இருக்கலாம், பொருளை குறித்தா இருக்கலாம், மனிதரை குறித்தா இருக்கலாம். எந்த விஷயத்திலும் பயபக்தி இருதயத்தில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். சரியான விஷயத்திலேயும் நான் தவறிவிட முடியும். அதே நேரத்திலே எனக்கு தெரியாத பிழையான விஷயங்களையும் நான் அதை உணர்ந்து அந்த வாழ்க்கையிலே நான் அங்கே தேறிக்கொண்டு செல்ல வேண்டும். இந்த வளர்ச்சி தான் இயேசுவினிடத்திலே இருந்தது. ஆகையாலே தான் அவர் வளர்ந்தார். அவர் வளர்ந்து பிதாவினுடைய பரிபூர்ணமான வாழ்வை பெற்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் அதை வாஞ்சிப்போம், அதை தேடுவோம். இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவளாய் வாழும் வரைக்கும் எத்தனையோ குறைகள் நமக்குள்ளே மறைந்திருக்கின்றது, ஒளிந்திருக்கின்றது. அதையெல்லாம் இயேசுதான் வெளிப்படுத்த முடியும். அவர் வெளிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் முதலாவது நமக்கு தெரிந்த விஷயங்களிலே நாம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். தெரிந்த விஷயங்களிலே நாம் மறுபடி விழுந்து கண்டு போனால் கற்பித்த ஒன்றும் ரெண்டு என்ற கணக்கே சரியாக செய்யாமல் அதே தவறி கொண்டு ஒரு டேம் வரைக்கும் அதே சரியாக செய்யாமல் பிழையாக செய்து கொண்டு போனால் 2 4 என்பதை எப்படி நாம் கற்றுக்கொள்ள முடியாத காரியம். இதுவரைக்கும் நாம் கற்றுக்கொள்ளப்படும்படிக்கு போதிக்கப்பட்டோமோ அதை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும். அதையெல்லாம் சரியாக செய்கிறோம் என்கிற படியினாலே நாம் நம்மை ஆவிக்குரியவர்கள் என்று நாம் மெச்சிக்கொண்டு நம்மை நாமே ஏமாற்றி திருப்தி கொண்டு விடாதபடிக்கு இன்னும் சரியாக வேண்டிய விஷயங்கள் எத்தனை காரியங்கள் நம்முடைய மாம்சத்திலே மறைந்திருக்கின்றது. அதையெல்லாம் சோதிக்கப்படும் பொழுது அதையெல்லாம் தெய்வம் இந்த குறை சரி செய் என்று சொல்லும் பொழுது அதை வாழ்க்கையிலே சரி செய்கிற வாழ்வுதான் வளர்ச்சி அடைகின்ற வாழ்வு.
அந்த வளர்ச்சியிலே தான் மேன்மை இருக்கின்றது, ஆசீர்வாதம் இருக்கின்றது. நாம் தேவனுடைய ஜனங்களாய் மாற முடியும். அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளைத்தான் ஆண்டவர் வரும் பொழுது இமைப்பொழுது என்றால் இந்த கண்ணை மூடி திறப்பதற்குள்ளே அவர்களை மறுரூபமாக்குவார். யாரு? அப்படிப்பட்ட பாடுபட்ட சகோதரர்களுடைய அந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் அவளை விட்டு நீக்கி விடுவார். தூதர்களைப் போல மாறிவிடுவார். மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், ஏறெடுக்கப்படுவார்கள், அவரோடு கூட பறந்து செல்வார்கள். அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் இன்றைக்கு இந்த மாம்சத்தையும் பாவம் செய்ய தோன்றுகிற இரத்தத்தையும் நாங்கள் அதை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்து அதை ஒழித்து அதை ஜெயித்து வாழ்வதே அந்த மகிமைக்குள்ளாய் எங்களை நடத்த முடியும். இந்த ஒரு வாழ்வை இயேசுவை போல நாங்களும் பெற்று வளருவோம், தேறுவோம், தேவனுடைய பரிபூர்ணமான அவருடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுதாக. ஆவிக்குரிய ஜீவத்துடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேசி அதிகமாக இங்கே உற்சாகப்படுத்தினார். சொன்ன போன்று பலர் வகுப்பிலே கற்றுக் கொடுக்கக்கூடியான அந்த பாடத்தை அங்கே 10 ஆண்டுகளாக அதையே அங்கே கற்றுக் கொடுக்கும்போது அங்கே ஒருவதும் அங்கே வளர்ச்சி அடைய முடியாது. ஆனால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியான ஒரு மனுஷனிடத்திலே அதை கேட்கும்போது அங்கே சகலத்தையும் கற்றுக்கொண்டதை போன்றான ஒரு காரியத்தை அங்கே ஒன்றை கூட அங்கே குறைவில்லாதபடிக்கு நீதிமானங்கிறான ஒரு காரியத்தை தான் அங்கே சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக அங்கே இருப்பான். நாட்களில் வளர்ச்சி என்று சொல்லக்கூடியான அந்த ஜீவிய வாழ்க்கை, குறிப்பாக இந்த வேதத்தை தியானிக்கக்கூடியான வேத வாக்கியங்கள், இன்றைக்கு அது பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடியான ஒரு பாடத்தை போன்று அந்த ஒவ்வொரு வசனங்களும் அது மேலோட்டமான ஒரு வசனத்தை போன்று அங்கே நான் படித்து கொண்டு போகக்கூடியான ஜீவியம், அதனுடைய காரியங்கள் அது ஒன்றுமே அங்கே என்னுடைய சிந்தைக்கோ என்னுடைய புத்திக்கோ அங்கே அது எட்டாத ஒன்றாய் அங்கே இருக்கிற காரியங்கள் எல்லாம் அங்கே காண்பிக்கக்கூடியான காரியங்கள்லாம் அங்கே நான் 10 ஆண்டுகளில் 20 ஆண்டுகள் நான் எப்படி அங்கே இருந்தாலும் அதே அந்த அளவிலே நான் இருப்பதை போன்ற ஒரு காரியத்துக்கு ஒப்பான காரியங்கள். இன்றைய நாட்களில் தேவன் பேசியான அந்த காரியங்கள் அங்கே நான் அற்பமான மனுஷனுங்கிறதே நான் ஒன்றுமில்லை, அங்கே எனக்குள்ளே வாசம் செய்கிற பாவமே அப்படி செய்கிறேங்கிறான அந்த ஜீவத்துடைய வாழ்க்கையை நித்தவும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அங்கே ஒத்துக்கொண்டு வாழக்கூடியான இந்த ஜீவத்தின் வாழ்க்கையில் தான் அங்கே கர்த்தருடைய சமூகத்திலே தியானிக்கக்கூடியான வார்த்தைகள் அங்கே ஆண்டவர் அங்கே அபூர்வமான அங்கே வெளிச்சங்களையும் அங்கே மேலோக்கி வளரக்கூடியான அந்த வார்த்தைகளையும் தேவன் அங்கே வெளிப்படுத்தி காண்பார். நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் என்னிடத்திலும் அங்கே அந்த குறைவுகள் விளைவினங்கள் அதிகமாய் இருக்கக்கூடிய காரியங்களை தேவன் அங்கே அதிகமாய் காண்பித்தார். கர்த்தருடைய சமூகத்தில் இன்னுமாய் அவருடைய வளர்ச்சிக்குரிய ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய அந்த காரியங்களிலே படியேறி என்னுடைய ஜீவத்தின் வாழ்க்கையிலே என்னுடைய நிர்பந்தமான நிலையை அங்கே அற்பமான மனுஷன் அங்கே ஒன்றுமே செய்ய முடியாதென்றான பலவீனமான மண்பாண்டத்திலே இருக்கிறான அந்த காரியங்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே அந்த ஒத்தாசையை கேட்டு அவருடைய கிருபையை கேட்டு அந்த வளர்ச்சியிலே வளரும்படியான அந்த துரிதமான ஒரு ஆவி பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து வரக்கூடிய காலங்களை இன்னுமாய் தந்து என்னை நடத்துவான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். நான் சபையெடுத்த வார்த்தைகாய் தேவனை சோதரிக்கின்றேன். நானும் ஒரு பாவியாகவே நிற்கின்றான காலத்தான் தேவன் இந்த காலங்களிலே எனக்கு காண்பித்த நிலைகள். இயேசு கிறிஸ்துவும் ஒரு வாலிபராய் அந்த காலங்களிலே ஊழியம் செய்த நாட்கள், அதே போல் அந்த வாலிபனும் இயேசு கிறிஸ்துவை நன்றாக அறிந்திருக்கக்கூடிய அந்த காலங்கள். அவன் இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் நல்ல ஒரு போதகர் என்று சொல்கின்றான். அந்த வாழ்க்கையை அவன் அறிந்திருந்தான். அந்த வாலிபன் தானும் இயேசு கிறிஸ்து செய்கின்றான காரியங்களை கடைப்பிடித்து வருகின்றேன், அப்போ நானும் நல்லவனாகத்தான் இருக்க முடியும் என்பதை தன்னுடைய உள்ளத்தில் ஒரு பெருமை கொண்ட ஆவி உடையவனாய்த்தான் இருந்திருப்பான் என்று நான் நினைக்கின்றேன். அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து பரிபூரணம் அடைய மட்டும் தான் தன்னுடைய உள்ளத்தில் போராடி கொண்டு இருப்பதை அவன் அறியாதவனாய் இருந்து, இயேசு கிறிஸ்துவும் ஒரு வாலிப பிராயத்தில் இருந்தது போல தானும் ஒரு வாலிப பிராயத்தில் அவருடைய அந்த கற்பனைகளை கைக்கொள்கின்றவனாய் நிற்கின்றேன் என்பதை அறிந்து தான் அவன் அதை இந்த கேள்வியை இயேசு கிறிஸ்துவில் கேட்டிருக்க முடியும் என்பதைத்தான் இந்த தேவாவியான காலங்களில் வெளிப்படுத்தினார். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் செய்கின்றான ஒவ்வொரு காரியங்கள் என்னை நான் நல்லவன் என்று எண்ணிக்கொள்கின்றான ஒரு வாழ்க்கையெல்லாம்
நான் பரிபூரணம் அடையத்தக்கான அந்த வாழ்வில் என்னை கொண்டு போய் செல்ல முடியாது என்பதை தான் தேவன் இந்த காலவழியில் எனக்கும் காண்பித்தான் நிலை. அநேக குறைகளை காண்கின்றேன், அநேக விலங்கினங்களை காண்கின்ற, அநேக பாவங்களை என்னிடத்தில் எடுத்து போடத்தக்க தேவன் இந்த காலவழியில் என்னிடத்தில் பேசினார். நான் எப்பொழுதும் பரிபூரணம் அடையத்தக்கான அந்த வாழ்க்கையில் நான் கடன் செல்ல முடியும் என்றால் இயேசு கிறிஸ்துவை போல் தேர்ச்சி அடைகின்றான் அந்த வாழ்க்கை, அதாவது இயேசு கிறிஸ்துவை போல் அனிதினமும் உள்ளத்திலே போராடி கொண்டிருக்கின்றான் அந்த வாழ்வு என்னிடத்தில் எப்பொழுது நிலைத்திருக்க முடியுமோ அப்பொழுது நானே இந்த பரிபூரணத்துக்குள்ளாக கடன் செல்ல முடியும். அந்த வாலிபனை போல எல்லாம் திருப்தியாக செய்துவிட்டேன் என்று சொல்லி தனக்குள்ளே ஒரு பெருமூச்சு விடுகின்றான் அந்த வாழ்க்கை என்னிடத்தில் இருக்குமா இருந்தால் நாளே நான் அந்த தேர்ச்சியடையான வாழ்க்கையில் கடன் செல்ல முடியாது என்பதை தான் தேவன் இந்த காலவழியில் எனக்கும் வெளிப்படுத்தினார். அநேக குறைவுகளை கண்டு துக்கமடைகின்றேன், கவலை அடைகின்றேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல அனிதினம் ஓடத்தக்கான அந்த பாதையிலே தேவன் தானே வருகிற நாட்கள் அவருடைய பலனையும் அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் தந்து என்னை நடத்துவார் என்று அறிக்கை செய்கிறேன். நான் சோத்திரம். நான் என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுள்ளவனாய் நிற்கிறதை நாட்களில் தேவன் உணரும்படியாய் பேசினார். இங்கே நான் மாம்சத்தில் இருக்கிறேன் என்பதை உணராதவனாய் எனக்குள்ளே நான் திருப்தியுள்ளவனானேன், நீதிமானேன் என்று நான் சொல்லிக் கொள்வதற்கு இன்றைக்கு ஒன்றுமில்லை. இருதயத்திலே அங்காங்கே ஒளிந்திருக்கக்கூடியான பாவங்கள், இருதயத்திலே இருக்கக்கூடியான குறைவுகளை இன்றைக்கு நான் முதலாவது அதை அறிந்து தேடி அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அந்த வாலிபன் தன்னுடைய குறைவுகளை அறியாதபடியினாலே இயேசு கிறிஸ்துவிலே போய் இங்கே தான் நீதிமான், எல்லாவற்றையும் கடைப்பிடிக்கிறேன் என்று சொல்லி இங்கே அவன் சொன்னான். ஆனால் இயேசு அவனுடைய இருதயத்தை அறிந்திருந்தார். இன்றைக்கு இயேசுவை போல அவர் நிறைவுள்ளவராக இருந்தார், பாவம் இல்லாதவராக இருந்தார். ஆனாலும் இயேசு தன்னிடத்தில் தான் குறைவில்லாதவனாக இருப்பதற்காக தன் மாம்சத்திலே வந்தார் என்பதை உணர்ந்து தேவனத்திலே அதிகமாக அவர் மனங்கசந்து அழுந்தார். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை இன்றைக்கு என்னிடத்தில் அது எப்படி இங்கே இருக்கிறது? நான் நிறைவுள்ளவன் என்று என்னை நானே பெருமையாக எண்ணிக்கொள்ளக்கூடாதபடி இடத்தில் இருக்கக்கூடியான குறைவுகளை நான் இங்கே ஆராய்ந்து பார்த்து அப்பேற்பட்ட காரியத்திலே நான் நிறைவாக வேண்டும்ங்கிறதான, பூரணப்பட வேண்டும்ங்கிறதான அந்த உண்மையில் ஒரு பாவ அறிக்கை இங்கே தேவ சமூகத்தில் நான் செய்ய வேண்டும்ங்கிறதான உணர்வு எனக்குள்ளே வர வேண்டும். நானும் அதிகமாக மனதிரும்ப வாஞ்சிக்கிறேன். கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் இந்த குறைவுகளை நிறைவாக வரும் காலங்களிலே தேவன் என்னை பலப்படுத்துவார்னு தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறேன். ஆவியானவர் மிகப்பெரிய ஒரு மேலான இந்த கடைசி நாட்களுக்கு தேவையான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் இந்த சபையினரில் வெளிப்படுத்தினார். அதற்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். அங்கே என்னை நல்லவன் என்று ஒருவன் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியிலே நான் இருப்பேன் என்றால் எனக்குள்ளே இருக்கிற அந்த பலவீனம் எனக்குத்தான் தெரியும். அதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய பலவீனத்தை நன்கு அறிந்திருந்தார். ஆகையால் தான் அவர் அன்ற ஒரு மாமிசத்திருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையை நோக்கி அவர் பலத்த சத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ண வேண்டிய ஒரு மனிதனாக இருந்தார். இந்த பூமியிலே பூரணம் அடைகிற என்னுடைய வாழ்க்கையினுடைய பரிசுத்தம் எப்பொழுது பூரணமாக அடையும் என்றால் என்னுடைய மரணம் சம்பவிக்கும் போது தான் நான் நல்லவனா இல்லை கெட்டவனா என்பதை இந்த பூமி முழுமையாக அறிந்து கொள்ளும். நானும் அதை அறிந்து கொள்வேன். ஆகையால் நானும் இதை அதிகமாய் என் உள்ளத்திலே நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். இது மிகவும் ஒரு தீர்க்க தரிசனம் என்றே இதை உரைக்கலாம். ஆவியானவருடைய அந்தரங்க ஜீவியத்தினுடைய அந்தரங்க உள்ளான வாழ்க்கை அது எனக்குத்தான் தெரியும். யார் என்னை நல்லவன் என்று சொன்னாலும் சரி, தீயவன் என்று சொன்னாலும் சரி, ஆனால் நான் என்னுடைய உள்ளத்திலே எழும்புகிற ஒவ்வொரு மாமிசத்தினுடைய சிந்தைகளுக்காக நான் போராடுகிற ஜீவியம் எனக்குத்தான் தெரியும். அந்த ஜீவியத்தை அறிந்த இயேசு கிறிஸ்தான் அவர் சொன்னார், என்னை நல்லவன் என்று சொல்லாதே என்றார். நான் அதை அதிகமாய் எனக்கு உற்சாகம் தந்தது. நானும் இந்த பூமியிலே மரண பரியந்தமும் எனக்குள்ளே பரிபூர்ணம் அடைய நான் வாஞ்சிக்கிறேன். நிச்சயம் கர்த்தர் அந்த பரிபூர்ணத்தினை தருவான் நம்பி அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள உதயஸ்வராமே. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு என்னுடைய வளர்ச்சி அது எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்றான அந்த காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில் இடைப்பட்டான இதனுடைய வார்த்தைகளுக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஒரு பாடசாலை மாணவன் ஒரே பாடத்தை அங்கே கற்றுக்கொண்டிருக்கிறான். அந்த வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் அங்கே ஒரு வளர்ச்சி என்பது அதை இருந்துவிட முடியாது என்றான். அந்த காரியங்களுக்கு உட்பாய் தேவன் காண்பித்தான். அந்த காரியமெல்லாம்
இன்றைக்கு செய்யக்கூடியான ஒரு காரியம் அங்கே இன்னொரு சிறிது நாட்களுக்கு பின்பதாக என்னுடைய வளர்ச்சி அது அங்கே இறுக்கமாக இருந்தால் நான் இன்றைக்கு ஒரு மனுஷனோடு பேசுகிறதான ஒரு வார்த்தை அல்லது ஒரு காரியம் அங்கே ஒரு கொஞ்ச நாட்கள் கடந்த பிற்பாடு அந்த நாட்களை நான் திரும்பி பார்க்கும் பொழுது அதை இவ்வாறு நான் செய்து விட்டேனே, இவ்வாறு செய்திருக்கலாம் என்றான் அந்த சிந்தை அங்கே என்னிடத்திலே அங்கே வருகிறான். அந்த வேளையிலே தான் அங்கே நான் வளர்ச்சியுள்ள ஒரு மனுஷனாய் நிற்கிறேன் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். நானும் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நான் நல்லவன் என்று சொல்லி வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே அங்கே ஏமாற்றப்படுகிறான் ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் என்றான் அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே இடைப்பட்டு பேசினார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர்களின் நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா என்றான் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த வார்த்தை. இன்றைக்கு தேவன் பேசினான். அந்த வார்த்தையோடு என்னை நானே நிதானித்து பார்க்கும்படிக்கு தேவன் இன்றைக்கு கிருபை செய்தார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நான் இந்த காரியத்திலே நல்லாத்தானே இருக்கிறேன் என்று சொல்லி வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே அங்கே தைரியமாய் நிற்கிறதான அந்த வாழ்க்கையிலே அங்கே நான் என்னுடைய அந்த சூழ்நிலைகள் அங்கே என்னை அங்கே புளிப்பான ஒரு மாவை அங்கே முழுவதுமாய் மாற்றிவிட முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு பக்தியுள்ள ஒரு வாழ்க்கையை காட்டிலும் அங்கே பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கையும் பாதுகாப்பு நிறைந்த வாழ்க்கையும் தர முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே காண்பித்தார். இன்றைக்கு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை என்று சொல்கிறான் அந்த காரியமெல்லாம் ஒரு இந்த பூமியிலே வாழக்கூடிய அநேக மனுஷர்கள் தங்களுடைய மதத்தை குறித்தான ஒரு பக்தி வைராக்கியத்தோடு அங்கே வாழ முடியும். ஆனால் பாவத்தை குறித்தான காரியங்களிலே அவர்கள் அங்கே அவ்வளவாய் அக்கறை கொள்ளாத ஒரு மனுஷர்களாகத்தான் நிற்க முடியும். அதன் காரணமெல்லாம் அங்கே பயம் என்றான ஒரு காரியம் அங்கே இல்லை. ஆனால் தேவன் காலை வேளையிலே காண்பித்தான காரியமெல்லாம் இன்றைக்கு பயம் நிறைந்த வாழ்க்கை தான். என்னுடைய வாழ்க்கையிலே அது பாவத்தை குறித்தான காரியங்களிலே கவனமாக இருந்து வாழும்படிக்கு உனக்கு அங்கே ஒரு தேவையான ஒன்று என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே காண்பித்தார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை போன்றான அந்த தாழ்மையுள்ள ஜீவியம் இன்றைக்கு நல்லவன் என்று சொல்வானேன் என்றான் அந்த கேள்வியோடு என்னுடைய இருதயத்திலே எப்பொழுதுமே நான் குறைவுள்ள மனுஷன்தான், நன்மை ஒன்றுமே வாசம் செய்யாத மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வாழுகிறான ஒரு மனுஷன்தான் என்பதை என்னுடைய சிந்தையிலே கொண்டவனாய் வருகிற நாட்களிலும் அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே என்னை நானே அங்கே அகப்படுத்தி கொண்டு அங்கே தைரியம் உள்ளவனாய் நின்று அங்கே நான் அழிந்து போகிறான ஒரு மனுஷன் நின்று விடாதபடிக்கு யாக்கிரை உள்ளவனாய் கவனம் உள்ளவனாய் எல்லாவற்றையும் விட்டு விலகி ஓடுகிறான ஒரு மனுஷனாய் நின்று தேவனை மகிமைப்படுத்தி வாழ தேவன் வருகிற நாட்களை எனக்கு வெள்ளந்தந்து நடத்துவான்னு விசுவாசிக்கிறேன். நான் கர்த்தருடைய வசனம் இப்படிதான். ஆண்டவர் காலை வேளையிலே காலத்துக்கு ஏற்ப வார்த்தையை தந்து அதிகமாக என்னை உற்சாகப்படுத்தினார். கடந்த நாட்களிலே தேவனுடைய காரியங்களுக்குள்ளாக எங்கே சென்றத போது இந்த ஊரிலே இருக்கக்கூடிய அநேக மனிதர்கள் அங்கே என்னோடு நல்லபடியாய் பேசி சிரித்து கதைக்கக்கூடியவர்கள் அங்கே அவர்கள் முகத்தை சுழித்து கொண்டு அவர்கள் அங்கே புறம்பு காட்டி சென்ற காரியத்தை குறித்து ஆண்டவர் அங்கே பேசியிருந்தார். தேவனை நான் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பூமியிலே தேவனுக்காக செய்யக்கூடிய இந்த காரியத்துக்காகவும் இங்கே மனிதர்கள் நல்லவன் என்று சொல்லக்கூடிய அந்த பேர் தேவையே இல்லை என்கிறதை காலை வேளையிலே ஆணித்தரமாக உணர்த்தினார். இன்றைக்கு இந்த பூமியிலே உள்ள மனிதர்கள் என்னை நல்லவன் என்று சொல்வதை விட தேவன் இங்கே என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஜீவியம் மட்டுமே இந்த பூமியிலே எனக்கு அங்கே பரிபூரணத்தை தரும் என்கிறதை காலை வேளையிலே நான் இங்கே விசுவாசிக்கிறேன். ஒருபோதும் நான் மனம் தளர்ச்சி அடைந்து விடாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற வழிகளிலேயே நடந்து தேவனுக்கு பிரியமாய் நடந்து அங்கே இதனுடைய சமூகத்தில் இன்றைக்கு நிலைத்திருக்கும்படியான அந்த ஜீவியத்தை இந்த நாட்களில் நான் வாஞ்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் தான் உதவி செய்கிறார். எங்கள் நல்ல பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஒருவரே நல்லவர். ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் பாவிகள், இந்த மாம்சத்திலே வாழக்கூடிய இந்த நாட்களிலே எல்லாம் எத்தனையோ தீமைகள் எங்களுக்குள்ளே மறைந்திருக்கின்றது. எல்லாவற்றையும் நீரே எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தெய்வம். பிதாவே, உம்முடைய பரிபூரணத்தின் சாயலை எங்களுடைய முழு வாழ்விலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு முன்னே வைத்து அவருடைய நல்ல மாதிரியை நாங்கள் பின்பற்றி கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் வளரவும் தேறவும் எங்களுடைய வாழ்க்கை உமக்குள்ளே கட்டப்படவும்
ஆண்டவரே, அது நாளுக்கு நாள் ஆண்டவரே இதோ நாங்கள் நம்முடைய சாயலாய் மாற ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தருளும். இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். நம்முடைய ஆவியை எங்களுக்கும் தந்தருளும். உம்மை போல நாங்களும் எங்களுடைய தேவைகளை அனுதினம் உணர்ந்து, எங்கள் குறைகளை அனுதினம் உணர்ந்து, இந்த மாமிசத்தின் பலவீனங்களை உணர்ந்து, பயத்தோடு இந்த பூமியிலே வாழக்கூடிய எல்லா சோதனைகளிலும் பாடுகளிலும் பயத்தோடு வாழ்ந்து உம்முடைய ரட்சிப்பை பூரணப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையை தந்தருளும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே.